ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன அன்பாக்சிங் வீடியோங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சேவிங்ஸ் பண்ணி ஜுவல்லரி வாங்குறது இல்ல சில்வர் ஜாமா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதான். 10 வருஷமா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணவே இல்லை. சேவிங்ஸும் பண்ண முடியல, அதே சமயம் ஜுவல்லரி எதுவுமே வாங்கவே முடியல. இப்பதான் 10 வருஷம் கழிச்சு நான் வந்து கொஞ்சம் சில்வர் ஜுவல்லரி வாங்கியிருக்கேன். ஜுவல்லரின்னு சொல்ல முடியாது, சில்வரா ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த சாமிக்கு வந்து எப்போதுமே நான் சில்வர்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வெள்ளி தட்டு, வெள்ளி குங்குமச்சிமிழ், வெள்ளி விளக்கு, வெள்ளி மணி வச்சிருக்கேன். எல்லாமே வெள்ளியில வச்சிருந்தாலுமே எனக்கு வந்து சில திங்ஸ் தான் வந்து வெள்ளியில இல்ல. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா 5 ரூபாய் காயின்ஸா நான் சேர்த்து வச்சிருந்தேன். பூஜை பண்றதுக்காக சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப அந்த பூஜையை நான் பண்றது இல்ல. 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துட்டே இருந்தது. சரி, அதை கொடுத்துட்டு நம்ம சாமிக்கே வந்து வெள்ளி சாமான் வாங்கிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். அது கிட்டத்தட்ட 4-5 வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பயும் என்னால வாங்கவே முடியல. ஏன்னே தெரியல. ஏன்னா அது வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு 50 கிராம்ல தான் வாங்கணும் குறைச்சலா. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ஆகும். ஆனா நம்ம எங்கிட்ட இந்த வெள்ளி 5 ரூபாய் துட்டெல்லாம் வந்து கம்மியா தான் இருந்தது. அதனால அதுவும் டிலே ஆயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு வழியா கொஞ்சம் பணம் சேர்த்துட்டேன். ஆனாலும் வாங்குறதுக்கு என்னால போகவே முடியல. பல ப்ராப்ளம்ஸ், அதனால வாங்க முடியல. இப்பதான் நான் வந்து வாங்கணும்னு போகவே இல்லை. தங்கச்சிக்கு வெள்ளி செயின் வாங்கணும்ட்டு போனேன் கடைக்கு. காலையில வந்து வெள்ளி செயின் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா தங்கச்சி திடீர்னு ஃபோன் பண்ணி அது ரொம்பவே அழகா இருக்கு, எனக்கு இன்னும் 2 வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால ஈவினிங் மறுபடியும் நான் அதே வெள்ளி கடைக்கு போக வேண்டியதா இருந்ததுனால சரி நம்மளோட இதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நல்ல கம்மியான ரேட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி வாங்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி சாமிக்கு ஜாமா வாங்கியாச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தான் பே பண்ற மாதிரி இருந்தது. அதனால எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. அது என்ன ஜாமா? இதுதான். ஆக்சுவலி வந்து நான் வெள்ளி செயின் வாங்குறதுக்கு வந்து நான் ஒரு கடைக்கு போலான்னு போனேன். அதுல வந்து அக்கா பையன் வேலை பாக்குறான். சரி, அங்க போய் அவங்ககிட்ட நான் கேட்டப்போ அவன் வந்து அந்த வெள்ளி செயின் வந்து பீஸ் ரேட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது அந்த வெள்ளி செயின். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம எப்போதும் வாங்குற கடையிலேயே நான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்னா அதுதான் வந்து ஏஆர்சி காமாட்சி. இதை வேற ஏஆர்சியில தான் நாங்க எல்லாமே வாங்குவோம். ஏன்னா அப்பையில இருந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கிற கடைனா அது ஏஆர்சி தான். அதனால அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, செயின் வாங்க போறப்ப கூட நீ வேற கடைக்கு போகாத, ஏஆர்சிலேயே போய் வாங்குன்னு சொன்னாங்க. நான் தான் புடிவாதமா அங்க வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும், புதுசா நிறைய கடைகள் ஓபன் பண்ணிருக்காங்களா, சரின்ட்டு அங்கெல்லாம் போய் கேட்போம், அங்க வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி செயின் வாங்குறதுக்கு வேற கடைக்கு போனேன். அங்க பார்த்தா செயின் வந்து ரொம்ப வெளிசா இருக்கு, ஆனா காஸ்ட்லியா இருந்தது. கடைசியில வேற வழி இல்லாம நான் ஏஆர்சிக்கு தான் போனேன். ஏஆர்சில போய் வாங்கினதுல அவளுக்கு செயினும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, நான் நினைச்ச ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது என்ன ப்ராடக்ட்னா பார்க்கலாமா? வெள்ளி மணி வந்து எனக்கு நான் வந்து நகை சீட்டு போடுறப்ப எனக்கு வந்து 2வது சீட்லயே வெள்ளி மணி விழுந்தது. அது வந்து வெள்ளி மணி விழுந்ததுனாலதான் மத்தபடி எல்லாமே எனக்கு சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் வாங்கின வெள்ளி ஜாமான் வந்தா அது அந்த வெள்ளி மணி தான். அதுவும் நான் வாங்கல, எனக்கு குழுக்கல்லே விழுந்துருச்சு, 2வது சீட்லயே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன தெரியல, அந்த குழுக்கள் சீட்டுங்கிறத விட்டுட்டாங்க. இப்ப நகை சீட்டு மட்டும் இருக்குது. இப்ப குழுக்கள் சீட் எல்லாம் இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் வெள்ளி கப்பு வாங்கினேன், வெள்ளி தட்டு, வெள்ளி பெருசா கொஞ்சம் சாப்பிடற மாதிரி, பசங்க 2 பசங்களும் சாப்பிடற மாதிரி வெள்ளி தட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து வெள்ளி சந்தனப்பேலா, வெள்ளி டம்ளர் வாங்கினேன் ஒரு தடவை. அடுத்தது பத்தி ஏற்றி வைக்கிறது இருக்கு. அது மாதிரி பாயசம் வைக்கிறதுக்கு, பிரசாதம் வைக்கிறதுக்கு, சாப்பாடு வைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாமே இருக்கு. வெள்ளியில வந்து எனக்கு பஞ்ச பாத்திரமும் சூடம் காட்டுறதும் இல்ல. அதுக்காக தான் ரொம்ப பைசா சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். எப்பயாவது வாங்கிடுவோம், எப்படியாவது வாங்கிடுவோம்ட்டு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து வச்சேன். அதுக்காக நான் 2 வருஷம் காயின் சேர்த்து வச்சிருக்கேன்னு பாருங்களேன். அவ்வளவுதான் என்னால சேர்க்க முடிஞ்சது. அதுல வந்துட்டு இப்பயும் நான் வாங்கணும்னு போகவே இல்லை. திடீர்னு யதார்த்தமா தான் போனேன். அன்னைக்கு வாங்குற ஐடியா எனக்கு சுத்தமா இல்லவே இல்லை. ஆனா தங்க வந்து வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறேன், நீ பாத்துட்டு வான்னு சொன்னதுனால நான் காலையில போறப்ப பாத்துட்டு வந்தேன். ஆனா சாயந்தரம் மறுபடியும் போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் சாயந்தரம் போறப்ப சரி அது எவ்வளவு ஆகும்னு பார்த்தா சரி வாங்கிக்கன்னு தங்கச்சின்னு சொன்னாலா, சரின்ட்டு வாங்கியாச்சு. இதுதான் அந்த வந்து பஞ்சபாத்திரமும் அதுக்கு உண்டான ஸ்பூனு. அடுத்தது அதோட சூடம் காட்டுறது. வந்து வெள்ளி ஜாமா வந்து நான் என்ன சாமிக்கெல்லாம் வச்சிருக்கேங்கிறத வந்து நான் அடுத்தது கிளீனிங் வீடியோ போட்டுட்டு நான் அதோட சேர்த்து காட்டுறேன், இந்த வீடியோட சேர்த்து காட்டுறேன். அடுத்தது இப்ப வந்து நான் இந்த எண்ணெய் பொருள் வாங்கினேங்கிறது மட்டும் காட்டுறேன். அங்க பிரிச்சு பார்த்துட்டு தான் பேக் பண்ணாங்க. இது 2 தான் வாங்கிருந்தேன். இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இது வந்து வாங்கினதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இது வந்து எத்தனை கிராம்னாக்கா 33. இதை விட ரொம்ப பெருசா தான் இருந்தது அந்த கடையில, இல்லாட்டி இதை விட ரொம்ப குட்டியா இருந்தது. மீடியம் சைஸ்ல இது இருந்தது. இதோட ஸ்பூன் வந்து நம்ம செட் பண்ணி பாக்குறப்ப இது வந்து ஓகே அப்படின்னு இருந்தது. இந்த ஸ்பூன் வந்து 10.5 கிராம். இது ரொம்ப அழகா இருந்தது, இதுக்கு வந்து ஆப்டா இருந்தது. இது 2த்தையும் வாங்கியாச்சு. அடுத்தது சூடம் காட்டுறது நான் ஆக்சுவலா வேற தான் பார்த்தேன். இப்படி வந்து குமிழ் ஷேப்ல இருக்கும், அந்த சூடம் காட்டுறது தான் பார்த்தேன். அது வந்து பெருசா பெருசா தான் இருந்தது. கிட்டத்தட்ட 50 கிராம் அது ஒன்னே இருந்தது. சரின்ட்டு இதுலயே பெருசா இருந்தாலும் இதெல்லாம் அசியமா இருந்தது, இது ஒண்ணுதான் வந்து அழகா இருந்தது. ஆனா எனக்கு வந்து குமிழ் மாதிரி தான் வாங்கணும். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நான் வந்து அந்த குமிழ் மாதிரி வாங்குறத பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு இதை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தாச்சு. என்கிட்ட வந்து சாமி கிட்ட இல்லாத பொருள் பார்த்தா இது 2 தான். அதனால இது 2த்தையும் வாங்குறதுதான் யோசிச்சு வச்சிருந்தேன். அது வந்து யதார்த்தமா
பதார்த்தமா வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. இதை வந்துட்டு இன்னும் நான் வந்து இதை வந்து சாமி படைக்கல. அதுக்கப்புறம் நிறைய விசேஷம்லாம் வந்து வாங்கி வந்து ஒரு 10 days ஆகுது. இந்த வாரம் வந்து ஆடி வெள்ளிக்கு தான் எடுத்து இதுக்கு ஒரு படையில போட்டு அப்புறம் இதை வச்சு சாமிக்கு ஒரு படையல் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அதனால ஆடி வெள்ளிக்கு படைக்கிறப்ப நான் என்ன டிஷ் செஞ்சேன் அப்படிங்கிறதையும், இந்த சாமி இதை எப்படி படைச்சேன், இதை வச்சு சாமிக்கு எப்படி படைச்சேங்கிறதையும் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். இதை வந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது டோட்டலா இது 3 வந்து 59 கிராம். அன்னைக்கு வந்து கிராம் ரேட் வந்து 100 ரூபாய். அப்போ வந்து 1000 rupees வந்து நான் வந்து கூலி சேதாரத்துக்காக கொடுத்தேன். ஸோ 59 கிராமுக்கு 5900 ரூபாய். அதோட 1000 rupees வந்து கூலி சேதாரமா நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்தேன். ஸோ 5900 + 1000 6900 ரூபாய். இது 3. இது வந்து 1000 ரூபாங்கிறது கூலி சேதாரம் வந்து இப்போ உள்ள இதுல வந்து இப்போ உள்ள டயத்துல வந்து கம்மி தான். அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது வெள்ளியில ஜாமான் வாங்கிட்டே இருங்க. நம்ம வீட்டுல புது பொருள் வந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம முகத்துல வந்து மகிழ்ச்சி வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்தை எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாவது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டே இருந்தோம்னா நாமளும் ஹாப்பியா இருப்போம், நாமளும் எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருப்போம். அதனாலே சின்ன சின்ன பொருளா நம்ம வாங்குவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.